नमस्कार, न्यूज 21 में आपका स्वागत है और आप देख रहे हैं इंडिया अपडेट। आइए नजर डालते हैं आज की कुछ खास खबरों पर। कोयबटूर आरएसी फालेंस पंचायत परिषद के अध्यक्ष श्री गणेश पार्टी में शामिल हुए क्योंकि उनका बचपन से सपना था कि लोगों के साथ काम में शामिल हों। वह 35 वर्षों से सार्वजनिक सेवा में उत्कृष्ट सेवा कर रहे थे और आरएसी पलायम पंचायतों में कई कल्याणकारी कार्य कर चुके हैं। वह युवकों को सेवा के लिए प्रोत्साहित करने के लिए एक उदाहरण है क्योंकि उम्र कोई बाधा नहीं होता। युवाओं की अगली पीढ़ी को राजनीति में आना चाहिए, लोगों को वह भी काम करने के लिए तैयार कर रहे हैं। கிட்டத்தட்ட நான் ஒரு 35 வருஷமா மக்கள் பணியில் இருக்கிறேன். இந்த மக்கள் பணிக்கு உங்களை ஊக்குவிச்சது யார் சார்? என்னை மக்கள் பணிக்கு ஊக்குவிச்சது திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற இல்லை, யாரோட ஊக்குவிப்புலால வந்து இந்த இவ்வளோ வருஷமா நீங்கள் இந்த பணியில் இருக்கீங்க? நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா அரசில் வந்து, அதுல எல்லாம் நீங்கள் போகாமல் இந்த மக்கள் பணிக்கு வந்ததுக்காக என்ன காரணம்? நான் ஒரு விவசாயி, கிராமத்தில் விவசாயிங்க. விவசாய குடும்பத்தில் எங்கள் முன்னோர்கள் எங்கள் பெரியப்பா எல்லாமே கட்சியில் ஈடுபாடு செயல்பாடு இருந்தது. அவங்கள பின்தொடர்ந்து நான் அப்படியே மக்கள் பணியில் அப்போ இருந்து ஈடுபாடு உண்டு. மக்கள் பணி செய்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமாக தான் பண்ணுவேன். எந்த நேரம் இரவு பகல் பாராமல் எந்த நேரத்துக்கும் கூப்பிட்ட நேரத்துக்கு போவேன். ஒரு அரசு பணி வேலை இருந்தாலும் கூட இரவு நேரங்கள்லேயும் கூட வேலை செய்யணும்னா இருந்து கூட செய்து முடிச்சுட்டு தான் போவேன். இந்த அரிசிபாளையம் ஊராட்சியில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? ஊராட்சியோட தலைவராக என்னென்ன பணிகளை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க இதுவரைக்கும்? ஊராட்சி மன்ற தலைவர் ஆன உடனே முதல் இந்த ஊராட்சி மன்ற அலுவலகம் 80-82 காலத்தில் கட்டினது ரொம்ப டேமேஜ் ஆகி கீழே பள்ளத்தில் இருந்தது. ஃபஸ்ட்டு இதை இடிச்சுட்டு மேலே தூக்கி கட்டினோம். 1963 கட்டின பள்ளி கட்டிடங்கள் அதெல்லாம் ரொம்ப போயிடுது. அதையெல்லாம் எடுத்துட்டு 2 புதிய கட்டிடம் கட்டி கொடுத்துருக்குறேன். அது இல்லாமல் நேரடியாக தலைமைச் செயலகத்தில் சென்று இந்த நீர்வளத்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து ஒரு 2 கோடி ரூபா நிதி வாங்கி இங்கே ஒரு பெரிய செக் டேம் கட்டி கொடுத்துருக்குறேன். இது வந்து இங்கே வந்து ஒரு 90% விவசாயிங்க, அதனால் தண்ணி எல்லாம் கேரளாவுக்கு போயிடும். அதனால் அதை தடுத்து நிறுத்தி ஒரு செக் டேம் கட்டியிருக்கிறாங்க. கொஞ்சம் விவசாயிகளுக்கு தண்ணி சேமித்து விவசாயத்துக்காக. அதுபோக எங்கள் ஊராட்சியில் இதுவரைக்கும் ஒரு சமுதாய நலக்கூடம் கம்யூனிட்டி ஹால் கிடையாது. 5 கிராமம் இருக்குது. 5 கிராமத்துலேயும் அந்த கம்யூனிட்டி ஹால் இல்லை. இப்போ வந்து அந்த கம்யூனிட்டி ஹாலுக்கு கலெக்டர்கிட்ட நேரடியாக ஃபண்டு வாங்கி அதை வேலை ஆரம்பித்து செய்துட்ருக்காங்க. அதுபோக இந்த ரோடுகளை நார்மலாக செய்கிறோம். இப்போ வந்து இந்த ஜேஜேஎம் திட்டத்தில் அனைத்து வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. அனைத்து வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்கறதுக்கு இந்த பைப்லைன் குழாயில் விஸ்தரிப்பு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் ஒரு 42 லட்சம் ரூபாய்க்கு விஸ்தரிப்பு செய்திருக்கிறாங்க. இப்போ ஒரு 76 லட்சம் ரூபாய்க்கு ரோடும் அதுக்குண்டான வாட்டர் டேங்கும் வேலை நடக்குது.